ஹாய் மக்களே, நான் உங்கள் கிருஷ்ணவேணி அக்கா. இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு வைத்தியம் பண்ண போகிறேன். அடிக்கிற ஜுரம், சளி, இருமல் எல்லாத்தையும் அடித்து விரட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் என்ன வச்சுருக்கேன்னா, கருந்துளசி, வெள்ளை துளசி கூட வச்சுக்கலாம், கருவேப்பிலை, வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கலாம், ஜீரகம், சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை மட்டும் போட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணினா 1/2 லிட்ரு வர கொதிக்க விடணும். அவ்வளோ தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. பாதி தண்ணி வரணும் வச்சதில், அவ்வளோ கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்து லேசான சூட்டில் கொஞ்சம் மிளகு போடணும். மறந்துட்டேங்க, இதில் மிளகு வைக்க மறந்துட்டேன். நீங்கள் மிளகு மறந்துடாதீங்க, மிளகு போடணும் கொஞ்சம், ஒரே 1 ஸ்பூன், அதையும் தட்டி போடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்ச தண்ணியில் பாதி வர கொதிக்க விட்டு, கொதித்ததுமே நீங்கள் டீ குடிக்கிற சூடுக்கு குடிச்சிங்கன்னா போதுங்க. எப்படிப்பட்ட நெஞ்சு சளி, எப்படிப்பட்ட இருமல், எப்படிப்பட்ட ஜுரம், எப்படிப்பட்ட உடம்பு வலி என்னவா கூட இருக்கட்டுங்க, எல்லாமே ஒரே மருந்துங்க. ஒரு டைம் குடிக்கும்போதே நிறைய மாற்றம் தெரியுங்க. நல்ல ஐட்டங்களும் உண்டு ஒரே டைமில், அடுத்து வச்சு குடிக்கிறவங்களும் உண்டு. நீங்கள் அப்படி மீறி ஒரு டைமில் சரியாகலன்னா 2 டைம் 3 டைம் மேலே நீங்கள் குடிக்கவே வேண்டாங்க, அதுவே அதிகம். அதுக்கப்புறம் உடம்பு சூடாயிரும். எல்லாமே சூடான பொருள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டால் கூட சளி உங்கள்கிட்ட இருக்காது, ஜுரம் இருக்காது, எல்லாமே ரெடி ஆயிரும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய்ங்க. நான் நிறைய வீடியோ போடுறேன், யாருமே லைக் போட மாட்டேங்க, ஒரு லைக் வரலைங்க. எத்தனையோ வீடியோ போடுறேன், விளையாட்டுத்தனமாக போடுற வீடியோக்கெலாம் லைக் வருதுங்க. நான் இந்த மாதிரி மருத்துவம்லாம் போடுறேன், ஆனால் என் வீடியோவுக்கு ஒன்றுக்கு கூட லைக் வந்ததே இல்லைங்க. ஹாய், சாரிங்க. எல்லாருக்கும் வணக்கம், வச்சுட்டா.